அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல நான் நிஃப்டியில் 5 மினிட் சார்ட்டில் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மண்டே மார்னிங் ஒரு பயங்கர கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு இன்னைக்கு நல்ல ஒரு பேஸ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து ஒரு 250 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, மோர் தென் 1% நெகட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேஸ் மல்டிபிள் ப்ரீவியஸ் டேஸுடைய லோவையும் பிரேக் பண்ணி அது வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு டவுன் சைடில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போது நான் 4 ஹவர்ஸ் சார்ட் மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் இந்த இடத்துல ஒரு 23,800 கிட்ட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போது நம்ம 5 மினிட் சார்ட் ஸ்விட்ச் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகே, இப்போ 23,920 அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 கேண்டில்ஸ் வந்து ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போது அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் ஒரு கேண்டில். இப்போது இந்த 15 கேண்டலுடைய ரேஞ்சை பிரேக் பண்ணாங்க. இங்கே இந்த சப்போர்ட்டும் இன்னும் ரெஸ்பெக்ட் ஆகலை. இந்த பேரிஷ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த சப்போர்ட் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் 15 மினிட் கேண்டிலுக்கு அப்புறம் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில், இந்த ஃபிஃப்த் கேண்டில், ஃபிஃப்த் 5 மினிட் கேண்டில் உங்களுக்கு அந்த 15 மினிட் கேண்டிலுடைய ரேஞ்சு பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஆனால் அது ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 23,960. இப்போ இந்த 800 ஒரு சப்போர்ட். அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் கிட்ட தான் மூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி போடுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடும். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல என்ட்ரி கிடையாது. ஈவன் இன்கேஸ் என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டா என்ன பண்ணணும், ஒரு வேளை ஒரு 30 பாயிண்ட் 30 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ட்ரேடை பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இது நல்ல என்ட்ரி கிடையாது. இன்கேஸ் எடுத்திருந்தாலும் பிரேக் ஈவனாக ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த கேண்டில் இருந்து இந்த கேண்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ட்ரெண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நேராக உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் க்ரீன் கேண்டில் இந்த ட்ரெண்டை அதாவது இந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ரெட் கேண்டில், அது பெருசாக டவுன் போகல. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் சிக்னல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கேண்டிலே வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டில், இந்த டோஜி கேண்டில் மாதிரி இருக்குது, இந்த ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டில். ஸோ எய்தர் இந்த இடத்துலையோ ஆர் ஈவன் இந்த இடத்துலையோ ஒரு கால் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடு நல்லா மூவ் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு இது டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. ஓகே, ஸோ இருந்தாலும் மார்னிங் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. ஓகே, 24,000 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. இது ஒரு ட்ரேட். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு மார்னிங் ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்ப இங்கிட்ட ஒரு கேண்டில் 24,000 இது வந்து ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிங்கிறனால இது மார்னிங் ஹை அப்படிங்கிறனாலையும் அந்த லெவலில் இருந்து 24,000 வந்து உங்களுக்கு ஒரு டவுன் சைடு இருக்குது. ஸோ இங்கே அழகாக ஒரு பிஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்லா 24,000 23,800 ஒரு 200 பாயிண்ட்டு மூவ் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருக்கும். ஸோ இது ஒரு நல்ல பேரிஷ் ட்ரேட். ஓகே, ஸோ நீங்கள் 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அதில் இந்த 2வது ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. பட் என்ன, இன்னைக்கு இந்த ட்ரேட் எடுக்கிறது ஃபுல் டே வாட்ச் பண்ணிடணும். ஆர் அட்லீஸ்ட் ஆஃப்டர் 1:30 to 2 o'clock நம்ம வந்து அவேர்னஸ் அதை வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த என்ட்ரியை வந்து நம்ம கேப்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார்